புகழீர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பி அணைந்த பிரானடி போற்றி பாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. பெருமையாக எனும் குருமணிகளின் திருவடிகளை திசை நோக்கி தொழுது இன்றைய வகுப்பிற்குரிய பாடலாக பந்து சேர் விரலாள் என்ற பதிகம், பக்கம் 134. இந்த பதிகம் அர்ச்சனைக்கு உரிய பதிகம் என்று போற்றப்படுகின்றது. காரணம் 10 பாடல்களிலும் நிறைவாக போற்றுதுமே போற்றுதுமே என்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அதனுடைய இறுதி பாடலில் மட்டும் வினை வந்து சாராது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் வினை நீக்கம் பெறலாம் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கின்படி 90% பாடல்கள் வினை நீக்கும், முன்வினை, பழவினை, செய்வினைகள் போன்ற வினை தேர்வதற்கு உரிய பதிகங்களாக அமைந்திருக்கின்றது. அம்பிகையினுடைய தோற்றத்தை, அழகை நிறைய வர்ணிக்கின்ற பதிகமாகவும் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. அத்தகைய அம்பிகையினுடைய அழகான தோற்றத்துடன் கூடியிருக்கின்ற பெருமான் என்பதை சீர்காழிக்கு உரிய 12 பெயர்களில் ஒரு திருநாமமாக வழங்குகின்ற புந்தராய் என்ற தலத்தை போற்றி பதிகம் பாடியிருக்கின்றார். ஞானசம்பந்தர் இலக்கண வகையிலே, இலக்கிய வகையில் எந்த பதிகத்தை தொட்டாலும் முதலாக அது சீர்காழிக்கு அர்ப்பணம் செய்த பிறகே மற்ற தலங்களுக்கு அந்த இலக்கண வகை, இலக்கிய வகையை எடுத்து செல்வார் என்பது நம்முடைய குறிப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே காந்தார பஞ்சமம் என்ற பண்ணிலே அமைந்திருக்கின்ற இந்த திருப்பதிகத்துக்கு கேதார கௌளை என்ற ராகம், நாம் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்ற ராகம். இடரினும் தளரினும் அது போன்ற பல பதிகங்கள் இந்த கேதார கௌளையில் நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த தாளத்துக்கு ஒப்பு வருமாறு இந்த பாடலை நாம் பாடுவது சிறப்பாகும். தாளத்திற்கு எந்த சொற்கள் கட்டுப்படுமோ அந்த அளவிற்கு கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பாடலை நாம் பாட வேண்டும். மற்ற பாடல்கள் எல்லாம் சந்தத்திற்கு ஏற்றவாறு தாளம் அமையும். இந்த ஒரு பதிகத்திற்கு மட்டும் சீர், தலை, அடி, தொடை என்பது இலக்கண வகை உண்டு. அந்த வகையிலே இந்த சீர் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் குறைவாகவும் நிறைவாகவும் இருக்கின்ற காரணத்தினை தாளத்துக்கு வருகின்ற அளவிலே இதை நாம் அமைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்தாகும். பந்து சேர் விரலாள் பவளத்து வருவாயினாள் பனிமாமதி போல் முகத்து பந்து சேர் விரலாள் பவளத்து வருவாயினாள் பனிமாமதி போல் முகத்து பந்து சேர் விரலாள் பவளத்து வருவாயினாள் பனிமாமதி போல் முகத்து அந்தம் இல் புகழாள்
மலை மாதோடும் ஆதி பிரான் அந்தம் இல் புகழாள் மலை மாதோடும் ஆதி பிரான் வந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்திரெஞ்சி பொழில் பூந்தராய் போற்றுதுமே புந்தி செய்திரெஞ்சி பொழில் பூந்தராய் போற்றுதுமே. இந்த பொழில் என்ற இடத்துல ஒரு சொல்லு விட்டு விடுபட்டிருக்கின்றது. பொழில்னா அழகு, பொழி பூந்தரா என்று இடைக்குறையாக இருக்கின்றது. பொழில் பொழில் பூந்தரா இற்று அல்லது இல் எது வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். புந்தி செய்திரெஞ்சி பொழில் பூந்தராய் போற்றுதுமே. ஏறக்குறைய ஆதி தாளம் 8 எண்ணிக்கைகளுடைய தாளத்தில் இதை பாடுவது சிறப்பாக இருக்கும். பந்து சேர் விரலாள் அவளத்துவர் வாயினாள் பனிமாமதில் போர் முகத்து 3 எண்ணிக்கை ஒரு தட்டு. ஒரு தட்டு தட்டி இந்த விரல் எடுக்கிற 4 எண்ணிக்கை வரும். 8 4 நாம் பிரித்துக் கொள்கிறோம். பந்து சேர் விரலாள் அவளே துவர் ஆயினார் பனிமாமதி போல் முகத்து. பந்து சேர் விரலாள் அவளே துவர் ஆயினார் பனிமாமதி போல் முகத்து. அந்தம் இல் புகழாள் அந்தமில், இங்கே தந்தமில் இருக்கு. மணிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழாள் ஒன்று பிரித்து எழுதிக்கணும், சேர்த்து போட்டிருக்கிறார்கள். மணிமாமதி போல் முகத்து முதல் வரியில வந்து சேர்கிறாள் பவளத்து வருவாயினாள் மணிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழாள் முடிவு இல்லாத புகழ் உள்ளவர். அங்கே தந்தன்னு இருக்கு, காண பதில் ஆனா பிரிச்சு போட்டுக்கொண்டு அந்தம் இல் புகழாள் மலை மாதோடும் ஆதி பிரான் அந்தம் இல் புகழாள் மலை மாதோடும் ஆதி பிரான் வந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து
மாமலர் புந்தி செய்து இறைஞ்சி பொழில் புந்தராய் போற்றுதுமே. காவியம் கரும் கண் கரும் என்று நிறுத்திக் கொள்ளலாம். காவியம் கரும் கண்ணினாள் கனித்தொண்டைவாய் கதிர்முத்தனல் விண்ணகை தூவியம் பேடை அன்னநடை சுரிமென் குழலாள் தேவியும் திருமேனியோர் பாகமாய் ஒன்றிரண்டு ஒரு மூன்றோடு சேர்பதி தேவியும் திருமேனி ஓர் பாகமாய் ஒன்றிரண்டு ஒரு மூன்றோடு சேர்பதி பூவில் அந்தணன் ஒப்பவர் புந்தராய் போற்றுதுமே. பையராரும் அல்குல் மெல்லியல் பஞ்சின் நேரடி வஞ்சிகொள் நுண்ணிடை பையராரும் அல்குல் மெல்லியல் பஞ்சின் நேரடி வஞ்சிகொள் நுண்ணிடை தையலாள் ஒருவானுடை எம் இறை சாரும் இடம் செய்யலாம் கழுநீர் கமல மலர்த்தேரல் ஊரலில் சேருலராத நற்பொய்யிலாமரை பொய்யில மறையோர் பையில் குந்தராய் போற்றுதுமே. பொய்யில மறையோர் பையில் குந்தராய் போற்றுதுமே. முள்ளினான் ஒட்டியல் கோங்கின் அரும்பு தேன்கொள் குறும்பை மூவா மருந்து முள்ளினான் முகை
முட்டியல் கோங்கின் அரும்பு தேன்குள் குறும்பை மூவா மருந்து உள்ளியன்ற பைம்பொற்கலசத்து இயல்புத்த முலை வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனியின் மேவினார்வரி விமறு தன் பொழில் புள்ளினம் துயில் மல்கிய குந்தராய் போற்றுதுமே புள்ளினம் துயில் மல்கிய குந்தராய் போற்றுதுமே பண்ணியன்றெழு மென்மொழியாள் பகர் போதை ஏர்த்திகள் பைந்தளிர்மே நீயோர் பண்ணியன்றெழு மென்மொழியாள் பகர் கோதையேர்த்திகள் பைந்தளிர்மே நீயோர் பின்கியன்ற மொயம்பில் பிரமார்க்கிடம் கைவளையார் கண்ணியன்றெழு காவி செழுங்கரு நீலம் மல்கிய காமருவாவினல் புண்ணியர் உறையும் பதி குந்தராய் போற்றுதுமே வான்நிலாமதி போல் நுதலாள் மடமாமழை உண்கண்ணாள் வண்தரளம் நகை பாணிலாவிய இன்னிசையார் மொழிப்பாவையோடும் சேணிலாற்றிகள் செஞ்சடையும் அண்ணல் சேர்வது சிகரப் பெரும் கோயில் சூழ் போனிலா நுழையும் பொழில் குந்தராய் போற்றுதுமே காருலாவிய வார்குழலாள் கயற்கண்ணினாள் உயர்கால் ஒளி
மின்னிடை வாருலாவிய மென்முலையாள் மலைவாருடனாய் நீருலாவிய சென்னியல் மன்னி நிகரும் நாமமும் நான்கு திகழ்பதி போருலாயில் சூழ்பொழில் போந்தராய் போற்றுதுமே காசை சேர் குழலாள் கயல் ஏர்தடம் கண்ணி காம்பன தோள் கதிர்மின் முலை சேசு சேர் மலை மாதமரும் திருமார்பகலத்து ஈசன் மேவும் இருங்கையிலை எடுத்தானே அன்று அடர்த்தாள் இணைச்சேவடி பூசை செய்பவர் சேர்வொழில் குந்தராய் போற்றுதுமே பொங்கு சேர்குழலாள் நிழல் விண்ணகை கொவ்வை வாய்க்கொடி எரிடையாள் உம்மை பங்கு சேர் திருமார்வுடைய அடர்த்தி உருவாய் மங்குல் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர் ஆன்மிசை வந்தேழு பொங்கு நீரில் மிதந்தனர் பூந்தராய் போற்றுதுமே கலவமாமயிலார் இயலாள் பெறும் கலவமாமயிலார் இயலாள் கரும்பன்ன மென்மொழி கரும்பன்ன மென்மொழியாள் கதிர்வாழ் நூதல் புலவு பூங்குழலாள் உமை கூரனை வேறுரையால் அளவை சொல்லுவார் சேரமுன்னாதர்கள் ஆக்கினாந்தனை நன்னலும் நல்கும் நல் புலவர்தாம் புகழ் பொற்பதி
குந்தராய் போற்றுதுமே தேம்பல் நுண்ணிடையாள் செழும் சேலன அன்னியோடண்ணல் சேர்விடம் தேனமர் பூம்பொழில் திகழ் பொற்பதி புந்தராய் போற்றுதும் என்று ஓம்பு தன்மையன் முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் உன் தமிழ் மாலை கொண்டு ஆம்படி இவை ஏத்தவல்லார்க்கு அடையாவினையே. ஞானசம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கின்றார் அந்த பாடலில். இந்த பதிகத்திலே எந்த சொல்லி எந்த சொல்லோடு சேர்க்கலாம் என்பது நம்முடைய கருத்துக்கு விட்டு விடுகின்றார். நாம் தான் அதை சிந்தித்து இந்த சொல்லை எந்த சொல்லோடு சேர்க்கலாம் என்பது நமக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கின்றார். தேவாரம் படிக்கின்ற எங்களுக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு. இந்த சொல்லை அந்த சொல்லோடு சேர்க்கலாமா, இந்த சொல்லை அந்த சொல்லோடு சேர்க்கலாமா என்பது நம்முடைய கருத்துக்கு இருக்கின்றார். அதை கடைசியில் அவரே சொல்லுகின்றார். ஞானசம்பந்தன் உண்டமிழ் மாலை கொண்டு ஆம்படி எந்த சொல்லி சேர்த்தால் இது சேருமோ அதை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் பாடியிருப்பேன், உங்களுக்கு வேலையை கொடுக்கின்றேன், இந்த சொல்லை எந்த சொல்லோடு சேர்த்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் கடினமான தமிழ் தான். எத்தனையோ தமிழ் ஞான சம்பந்தன், தமிழாகரன், இதுக்கு எத்தனையோ பேர் அவரே சொல்லுகின்றார். ஞானசம்பந்தர் இல்லை என்றால் தமிழ் என்று நாம் பேசியிருக்க முடியாது. அத்தகைய சிறப்புடைய பதிகமாக திகழ்கின்றது. நாம் முன்பே சொன்னவாறு 10 பாடல்களிலும் போற்றுதும் போற்றுதும் என்று வருகின்றது. கடைசி பாடலில் மட்டும் வினை தீரும் என்று வருகின்றது. அதனால இது அர்ச்சனை பாடல் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். கொஞ்சம் கடினமான சொற்கள் தான். நாம் தான் அந்த சொல்லை சேர்த்து கொண்டு பாட வேண்டும். தாளத்துக்கு வருமாறு பாடலை நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய நம்முடைய திறமையை பொறுத்தது. எங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு. நான் இன்றைக்கு தான் இந்த பதியத்தை நான் சிந்திக்கின்றேன். ஏன்னா இடரையும் தலையிலும் இயலிசை எனும் பொருள்லாம் தாளத்து செம்மையாக வருகின்ற காரணத்தினாலே எளிமையாக பாடிவிட்டு வருவோம். அவர் ஒதுங்கிட்டார பேராசிரியர். ஆகவே தமிழ்ஞான சம்பந்தன் இந்த சொற்களை சேர்த்து பாடுவதற்கு நமக்கு கொஞ்சம் நிறைய பாடல் சொல்லி கொண்டு போகலாம். மொழி மாற்று, மாலை மாற்று. மாலை மாற்று நமக்கு தெரியும், யாமாமானியும் பாடுவோம். மொழி மாற்று என்று ஒரு பதிகம் இருக்குது. இது அதை விட கடுமையானது. காதலை போடுறத காலில் போட்டிருக்கேன் பாரு, காலில் போட்டிருக்கிறத காதலில் போட்டிருக்கேன், மூக்கில் போட்டுறத வேறு இடத்துல போடுறது மாதிரி போட்டிருப்பார். அது மொழி மாற்று. நாம் தான் அந்த சொல்லி இந்த சொல்லோடு இந்த சொல்லி சேர்க்கணும். அது ரொம்ப கடுமையாக இருக்கும். காடது அணிகலம் கார் அரவம் பதி, இந்த ஒரு வரியும் மட்டும் நாம் பொருள் எடுத்துக்கொள்வோம். காடது அணிகலம் கார் அரவம் பதி எந்த சொல்லு எந்த சொல்லோடு சேர்க்கலாம். நாம் கொஞ்சம் சிந்தி பார்க்கணும். இது ஒரு வரிக்கு மட்டும். அந்த மொழி மாற்று, மாலை மாற்று நமக்கு தெரியும், யாமாமானி யாமாமானி. மொழி மாற்று என்ற பதிகம் நான் முன்பே சொன்னது, காலில் போடுற சிலம்பை காதில் போட்டுக்கிறதுன்னு சொல்லுவார். காடது அணிகலம் கார் அரவம் பதி, இதில் ஒரு சொல்ல இந்த சொல்லோடு சேர்க்கணும். சரி, காடது அணிகலம், காட்டை கழுத்தில் போட்டுக்க முடியாது, அரவத்தை கழுத்தில் போட்டுக்கலாம். காடது அணிகலம் கார் அரவம் பதி, அவர் வசிக்கின்ற இடம் காடு, அதை முன்னாடி வச்சு இதை பின்னாடி போட்டு சொல்லுவார்.
தமிழில் விளையாண்டிருக்கிறார். அப்படி அதெல்லாம் சிந்திச்சோமானால் தமிழில் ஞானசம்பந்தருக்கு இணையாக இதுவரை யாரும் தோன்றவில்லை. இதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இல்லைனா இதிலிருந்து கொஞ்சம் திருடி கொண்டு பாடுவார்கள். நான் முன்பே சொல்லியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். நமது நல்லம் என்ற ஒரு திருத்தலம், அந்த நடராஜ பெருமானுடைய தோற்றத்தை கண்டுதான் நம்முடைய நடராஜர் உருவம் பதித்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படி ஒரு சிறந்த நடராஜருடைய அந்த ஊர்ல நாவுக்கரசர் கொல்லத்தான் நமனார்தமர் வந்தக்கால் இல்லத்தார் செய்யலாவதன் ஏழைகள் நல்லத்தான் நம்மை ஆளுடையான் கடல் சொல்லத்தான் நல்லீரே துயரீருமே. ஒரு பாடல்ல 5 அத்தானை போட்டுருவார். இதுலேருந்து எடுத்து அத்தானே ஒரு பாட்டை அவன் போட்டுட்டார். இப்படி இங்கேருந்து எடுத்துக்கொண்டதுதான் தவிர அப்படி ஞானசம்பந்தனுடைய தமிழுக்கு இணையாக இதுவரை யாரும் தோன்றவில்லை, இனிமேலும் தோன்றுவார்களா என்பது சந்தேகம்தான். அப்படிப்பட்ட நம்முடைய திருமுறை தமிழுக்கு சிகரமாக விளங்குகின்ற தமிழ். நான் இதில் ரொம்ப நிறைய நானும் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது உங்களோடு. நான் அந்த பதிகம் சொல்லியிருப்பார் என்று நினைத்தேன். அது இருந்தால் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கின்றது என்று சொல்லி அடுத்த பதிகமாக தேற்றாக இருந்தாகி நடத்தியிருக்காரு. அது நமக்கு தெரிஞ்ச பதிகம், அர்ச்சனை பதிகம். சுந்தரர் தேவாரம் அடுத்த பதிகம். இந்த நட்டபாடு என்ற பண்ணிற்கு 8 கட்டளை பாடல்கள் இருந்திருக்கின்றன. கட்டளை என்பது சந்தத்துக்கு உரிய, பாடலுடைய அமைப்புக்குரிய சந்தம். 8 கட்டளைகள் உடைய பாடல்கள் நமக்கு இருந்திருக்கின்றன, நமக்கு கிடைக்கவில்லை. வழக்கத்தில் உள்ளது 5 கட்டளைகள் தான். இந்த கட்டளை என்பது பாடலினுடைய சந்த அமைப்பை கொண்டது. அதுதான் கட்டளை என்று சொல்லுவார்கள். இப்போ தோடுடைய செவியின் ஒரு தாளம், தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தோடுடைய செவியன் விடை. அதே நட்டபாடை பெண் தான், கம்பீர நாட்டை ராகம்தான். அடுத்தது அதே போல நட்டபாடை பண்ணில அங்கமும் வேதம், அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ. இது ஒரு கட்டளை. பண் ஒன்றுதான், இந்த தாள அமைப்பு சந்த அமைப்பு வேறு வேறாக இருக்கும். அதே வண்டார் குழல் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன். இது 4. 5வது கட்டளையாக அமைந்திருப்பது நமக்கு கிடைத்திருப்பதிலே சுந்தர தேவாரத்திலே உள்ள இந்த ஒரே பண் மட்டும்தான். வேறு எந்த பண்ணும் இந்த கட்டளை பேதத்திலே அமையவில்லை. இதுக்குரிய தாளம் தக்கிட்ட 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 என்பது ஒரு தாளம், தக்கதிமி 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 என்பது ஒரு தாளம், தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்பது 5 சொற்களை உள்ள ஒரு சொற்கள். 7 சொற்களை உடைய சொல் அமைந்த இந்த பதிகம் தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமி. வேறு எந்த பதிகமும் நமக்கு கிடைக்க பெறவில்லை. ஞானசம்பந்தர் பதிகத்திலும் நமக்கு கிடைக்கவில்லை. சுந்தர பதிகத்திலே இந்த ஒரு பாடல் மட்டும் சந்த அமைப்பு தாள அமைப்பு வித்தியாசமாக வேறுபட்டு இருக்கின்றது. இது 5 தாள வகைகள் தான் நமக்கு அடிப்படையானது. திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம். இந்த 5 தான் நமக்கு அடிப்படை தாளம். இதிலிருந்து பிரிவுகள் தான் மற்றதெல்லாம். ஆகவே இந்த ஒரு பண் மட்டும் தாள அமைப்பு வேறு விதமாக அமைப்பு. தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி குன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே. குன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே. தக்கிட்ட தக்க திம்மி. தாளத்தை ஒரு முறை போட்டு பார்த்துக்கணும். தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி. இந்த பாடல் எப்படி பாடுகின்றமோ அதே மாதிரி தாளத்தை போட்டு பாடணும். தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி
தக்கிட்டதக்கதிமி. ஒரு முறை சொல்லி பார்க்கலாம், அந்த வரைக்கும் வரட்டும். ஒன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே, ஒன்று நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே, ஒன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே, நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே, நீங்கவே கீழே இறக்கி கொண்டு வந்து நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே, நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம், சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம், கன்றினோடு பிடி சூழ்தன் கழுக்குன்றமே, கன்றினோடு பிடி சூழ்தன் கழுக்குன்றமே, நம்முடைய நினைவில் வாழும் தர்மபுரம் ஐயா அவர்கள் இந்த இடத்திலே ஒரு பொருள் சொல்லுவார்கள். சிதம்பரத்திலே வருகின்ற போது தேரடியிலே பேருந்தை விட்டு இறங்கி சென்று தொழுமின்கள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் ஒன்றியிருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலார் கழிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு. தில்லை சிற்றம்பலம் சிதம்பரம் தேர் வீதியிலே உள்ளது, வீதியிலே உள்ள தலம். இறங்கி சொல்லிட்டு அப்படி போய் இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் வந்து ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இங்கேயே 2 சென்று போட்டாருன்னு ஒரு கேள்வி கேட்பார்கள். இவ்வளோ பெரிய மலையில் ஏற முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு. அப்படி மலையை பார்த்து இங்கேருந்து கும்பிடு போட்டு விடுறேன். சென்று சென்று தொழில்மீன்கள் 2 முறை சென்று ஏன் போட்டார் என்று அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். மிக அருமையான விளக்கம் என்று சொல்லி, சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம், கன்றினோடு பிடி சூழ்தன் கழுக்குன்றமே, கொஞ்சம் மேலே பாட முடியுமானால், சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம், கன்றினோடு பிடி சூழ்தன் கழுக்குன்றமே, இறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடியே,
இறங்கிச் சென்று தொழுமின் இன்னிசை பாடியே பிறங்கு கொன்றை சடையின் எங்கள் பிரானிடம் நிறங்கள் செய்த மணிகள் நித்திலம் கொண்டிழி கரங்கு வெள்ளை அருவி தண்கள் குன்றமே நிறங்கள் செய்த மணிகள் நித்திலம் கொண்டிழி கரங்கு வெள்ளை அருவி தண்கள் குன்றமே நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காளகண்டன் உரையும் தன் கழுக்குன்றமே தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காளகண்டன் உரையும் தன் கழுக்குன்றமே வெளிறு தீர தொழுமின் வெண்பொடியாடியை வெளிறு தீர தொழுமின் வெண்பொடியாடியை முளிரிலங்கு மழுவாளன் முந்தி உறைவிடம் வெளிறு தீர தொழுமின் வெண்பொடியாடியை முளிரிலங்கு மழுவாளன் முந்தி உறைவிடம் இளிரு தீர பெருங்கை பெய்மதம் மூன்றுடை இளிரு தீர பெருங்கை பெய்மதம் மூன்றுடை களிரினோடு பிழி சுழ்தண்கள் குன்றமே களிரினோடு பிடி சுழ்தண்கள் குன்றமே புலைகள் தீர தொழுமின் புன்சடை புண்ணியன் புலைகள் தீர தொழுமின் புன்சடை புண்ணியன்
இலைகுள் சூல படையின் எந்தை பிரானிடம் இலைகுள் சூல படையின் எந்தை பிரானிடம் முலைகள் உண்டு தழுவும் குட்டியோடு முகம் எழுமு முலைகள் உண்டு தழுவு குட்டியோடு முசு கலைகள் பாயும் புறவில் தண்களுக்குன்றமே முசு என்பது குரங்குக்கு பெயர் முசு. குரங்குக்கு பெயர் தான் முசு. முசு மூலைகள் உண்டு தழுவும் குட்டியோடு முசு கலைகள் வாயும் புறவில் தண்களுக்குன்றமே மடமுடைய அடியார்தம் மனத்தே உற மடமுடைய அடியார்தம் மனத்தே உற விடமுடைய மிடரன் விண்ணவர் மேலவன் விடமுடைய மிடரன் விண்ணவர் மேலவன் வடமுடைய அரவன் தான் பயிலும் இடம் வடமுடைய அரவன் தான் பயிலும் இடம் கடமுடைய புறவில் தண்களுக்குன்றமே கடமுடைய புறவில் தண்களுக்குன்றமே ஊனமில்லா அடியார்தம் மனத்தே உற ஞானமூர்த்தி நட்டம் ஆடி நவிலும் இடம் ஊனமில்லா அடியார்தம் மனத்தே உற ஞானமூர்த்தி நட்டம் ஆடி நவிலும் இடம் தேனும் வண்டும் மது உண்டின் இசை பாடவே தேன் வண்டும் மது உண்டின் இசை பாடவே கான மஞ்சை உறையும் தண்களுக்குன்றமே கான மஞ்சை உறையும் தண்களுக்குன்றமே அந்தம் இல்லா அடியார்தம் மனத்தே உற
அந்தம் இல்லா அடியதம் மனத்தே உற வந்து நாளும் வணங்கி மாலோடு நான் முகன் வந்து நாளும் வணங்கி மாலோடு நான் முகன் சிந்தை செய்த மலர்கள் நித்தலும் சேரவே சந்தம் நாரும் புறவில் தன்கழு குன்றமே சிந்தை செய்த மலர்கள் நித்தலும் சேரவே சந்தம் நாரும் புறவில் தன்கழு குன்றமே பிழைகள் தீர தொழுமின் பின் செடை பிஞகன் குழைகொள் காதன் குழகன் தான் உறையும் இடம் பிழைகள் தீர தொழுமின் பின் செடை பிஞகன் குழைகொள் காதன் குழகன் தான் உறையும் இடம் மழைகள் சால கலித்து நீடுயர்வேயவை கழைகொள் முத்தம் சொரியும் தன்கழு குன்றமே மழைகள் சால கலித்து நீடுயர்வேயவை கழைகொள் முத்தம் சொரியும் தன்கழு குன்றமே பல்லில் வெள்ளை தலை என்றான் பயிலும் இடம் கல் வெள்ளை அருவி தன்கழு குன்றினே பல்லில் வெள்ளை தலையந்தான் பயிலும் இடம் கல்லின் வெள்ளை அருவி தன்கழு குன்றினே மல்லின் மல்கு திரள் தொழூரன் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களே மல்லின் மல்கு திரள் தொழூரன் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரே தொழுமின்களே இது மிகுதியான பொருள் உள்ள பாடல்கள் இந்த பதிகத்தில் அமைந்திருக்கின்றது. மழைகள் மிகுதியாக பெய்கின்ற பொழுது மூங்கில் மரத்திலே விழுந்து மூங்கில் அரிசி என்று சொல்லுவார்கள். மூங்கிலும் அரிசி உண்டு. மூங்கில் அரிசி உணவுக்கு ரொம்ப சிறந்தது. அது கிடைப்பதுதான் அரிது. இந்த மழை மிகுதியாக பெய்கின்றன முத்துக்களை மூங்கில் முத்துக்களை உதிர்க்கின்றன. வேய் வேய் என்றால் மூங்கில், வேயுறு தோழி.
மூங்கில் போன்ற அடர்த்தியான தோள்களை உடையவள் என்று பெயர். வேய்ங்குழல் வேணுகானும் இப்படி வேயவை கழைகுள் முத்தம் சுரியும் தென்கழுக்குன்றமே. பொருள் தெரிந்து பாடினால் இந்த பதிகத்திற்கு மிகச் சிறப்பாக அமையும் என்று இந்த பதிகத்தை பாடுகின்றவர்களை பார்த்து வணங்கினாலே கேட்டாலே போதும் என்று ஞானசம்பந்த பெருமான் அருள் இருக்கின்றார். நம்முடைய இந்த அகத்தியர் தேவார திருட்டிலே அடுத்து வருகின்ற பதிகம் நமக்கு எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த பதிகமாக இருக்கின்றது. வேயும் தோழிபங்கள் அதை நடத்தலாமா அல்லது நடத்திய பதிகத்திலே வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய பதிகத்திலே ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வேயூர் தோழிபங்கனையே தொடங்கலாம். ஏன்னா கோளறு பதிகம் தவறில்லை, அதையே நாம் ஒரு முறை திரும்ப பயிற்சி பெறலாம் என்று எண்ணுகின்றேன். வேறு பழைய பதிகங்களே நடந்த பதிகத்திலே உங்களுக்கு ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கேட்டால் அதை திரும்ப மீண்டும் சிந்திக்கலாம். பின்னர் வேற்றாகி பின்னாகி எல்லாருக்கும் தெரிந்த பதிகம், வேயூர் தோழிபங்கன் எல்லாரும் தெரிந்தவர். பின்னர் வருகின்ற பாடல்களும் தெரிந்த பாடல்களாக இருக்கிறது. எனவே கோளறு பதிகமாகிய இது பாராயணம் செய்கின்ற முறை வேறு, தாளம்தான் மாறுமே தவிர ராகம் மாறாது என்ற ஒரு குறிப்பினை சொல்லும். வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தன் குளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே வியாழன் வராது, வியாழம். வியாழன் வந்தால் கிழமையில சேர்ந்து விடும். நவக்கோள்களிலே வந்தால் வியாழம் வெள்ளி, அப்புறம் சனி பாம்பு 2 வருவதனால நவக்கோள்களை குறிக்கும். அதனால வியாழன் என்றால் வாரத்திலே வியாழன்ல போய் சேர்ந்து விடும். நவக்கோள்களிலே உரிய சொற்கள் இந்த பாடல். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் இம்மு, புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சதுசுரம் என்று சொல்லக்கூடிய 4 சொற்கட்டுகளை உடைய தாளம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தன் குளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. வியாழன்னு சொல்றாங்க, இம்மு உபயோகிக்க கூடாது. வியாழம் இம்மு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம்
வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே சந்தேகமா காதல வருது. வியாழன்னு வருது, இன்னும் வரக்கூடாது. இம்மு மானாவில் புள்ளி வச்சா இம்மு வருது இல்லையா, வியாழம். அப்போதான் நவக்கோளில் நவகிரகத்தில் சேரும். வியாழன்னு சொல்லிட்டா கிழமையில சேர்ந்து விடும், 7 கிழமைக்குள்ள வந்துவிடும். இது நவக்கோள்கள் கோளறு பதிகம். அதனால வியாழம், வெள்ளி, ராகு, கேது, சனி பாம்பு 2 நவக்கோள்கள். அதனால இன்னுக்கு பதிலாக இம்மு சொல்லுவது சிறப்பு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யாரவர்க்கு மிகவே. தாளத்தோடு வினயமாக பாடுகின்ற போது கொஞ்சம் தாளம் மட்டும் மாறும். சதுஸ்ரம் என்ற தாளம் மிஸ்ரம் என்ற தாளத்தில் அமையும். வேயுரு தோழி பங்கன் விடம் குந்த கண்டன் மிக நல்ல வீணை தடவி. தாளம் மாறும். இது பாராயணம் செய்வதற்கு இது படிக்கின்ற முறையே சிறப்பாக அமையும். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எழுதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஒன்பதோடொன்றோடு 18 நாட்கள் அவைதான். அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யாரவர்க்கு மிகவே. உருவளர் பவள மேனி ஒளி நீரணிந்து மயோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேலணிந்த உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதோர் விஷயமாகு பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மதிமுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலணிந்த உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யாரவர்க்கு மிகவே. நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் இடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடி மேலணிந்த உளமே புகுந்த அதனால்
வெஞ்சின உணர்வோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதழதாடி வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நெறி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானி கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பிளமுலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் உப்பிடமறியும் அப்பு முடி மேல நின்ற உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஏழ்பட வீழ்சை தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்ற நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கு முடி மேல நின்ற உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே புத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் அறிவின் நாகமுடி மேலணிந்த உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமளிவாரில் அழிவிக்கும் மண்ணு திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழிகுளாரை விளை சென்னில் துண்ணி வள செம்பொனெங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன்
தானும் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய். ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் சாழ்வராணி நமதே. சைவ மதத்தில் பற்றுள்ளவர்கள் வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்கின்ற பொழுது இந்த பதிகத்தை மறக்காமல் ஓதிய பிறகு செல்வதுதான் வழக்கம். நமக்கு எந்த வகையிலெல்லாம் இடையூறுகள் வருமோ அவையெல்லாம் நல்லனவாக அமைய வேண்டும் என்று ஒரு நல்ல இல்லை 4 நல்ல போட்டிருப்பார். நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. பயமா இருக்கு ரோடை கிராஸ் பண்ற. அப்படி மறுத்து அந்த பக்கம் போக வேண்டுமானால் எல்லாம் யமகாவா இருக்கு. அதுதான் நிறைய ரொம்ப பயமா இருக்கு. இந்த பையனை ஓட்டுறதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, அவன் பயப்படாம ஓட்டுறான். அப்படி இந்த இடையூறுகள் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பதிக பாராயணம் மிகச்சிறந்தது. அதுக்காக பதிகம் பதிகமாக பாடுகின்ற பொழுது முகவுரை என்ற ஒன்று சொல்லுண்டு. நான் அடுத்த பாடல் என்ன என்பதை நாம் புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாம். முகவுரை என்பதை சொல்லிவிட்டால் அந்த பாடலுடைய தலைப்பு வந்துவிடும். வேயு என்பு உருமதி நெஞ்சு வாழ் செப்பு வேறு பல புத்தத்தே. பாடலுடைய தலைப்பு 2 சொல், அது 3 சொற்கள் வந்துவிடும். இதற்கு முகவுரை என்று பெயர். எங்களுக்கு பாடல்களால் பயிர்விக்கின்ற பொழுது தோளுடைய செவியில் இருக்கின்றது, பாட்டு தெரியும். அடுத்த பாடல் என்ன என்பது புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தோடு உற்ற நீர் விண் ஒருமை மறை சடை வியர்கான புத்தர் அரு. இதுக்கு முகவுரை என்று பெயர். இந்த பாடலுடைய முதல் சொற்கள் வந்துவிடும். அப்படி அந்தாதி வருகின்றதை போன்று முடிவு முதலாக வருவது அந்தம் ஆதி. முடிவு முதலாக வந்து விடுகின்ற பொழுது இந்த பதிகம் பதிகமாக பாடுகின்ற பொழுது முகவுரை என்பதை கொஞ்சம் மனப்பாடம் செய்துவிட்டால் புத்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த பதிகத்திற்கு வேயூர் தோழி கொண்டர் என்பு என்போடு கொம்படாமை உரு உருவளர் புகழமேனி வேயு என்பு உரு மணி நெஞ்சு வாழ் செப்பு வேறு பல புத்தத்தை. இந்த பாடலுடைய முதல் சொற்கள் வந்துவிடும். ஆகவே புத்தகத்தை பார்க்காமல் பாடுவதற்கு இந்த முகவுரை நமக்கு துணை செய்யும் என்பது பாடத்திட்டத்திலே ஒன்று. இது எல்லா அதிகமாக பாடுகின்ற பொழுது இந்த முகவுரை நிச்சயமாக வந்துவிடும். இப்போ திருவெம்பாவை படிக்கின்றோம். 20 பாடல்களை படிக்கின்ற போது அடுத்த பாடல் நமக்கு மனப்பாடம் தான். ஆதி பாச முத்த ஒளி மால் மானே அன்னே கோழி முன்னை பாதா மெய்யார்த்த மைங்காதா ஓர் முன்னி செங்க அண்ணா உங்கை போற்றி. இந்த முகவரியை பாடம் பண்ணிவிட்டால் பாடலுடைய நாம் புத்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முகவுரை என்று பெயர். 20 பாடல்கள் நமக்கு மனப்பாடமாக வந்துவிடும். அது சொல்லிக்கொண்டே அடுத்த பாடலை நாம் தொடங்கி விடலாம். அது இந்த பதிகங்களுக்கு உள்ள எங்களுக்கு பாடசாலையிலே பதிகமாக பாடுகின்ற பொழுது ஒரு சில பதிகங்களுக்கு நான் அத்தியாவசியமாக நாம் பயன்படுத்தக்கூடியது. அப்படி இந்த திருவையாற்றிலே கூட ஒரு பாடல் உண்டு. முதல் நாள் முதல் கடை நாள் வரை எனக்கு துணையாக நீ வர வேண்டும் ஐயாற்று பெருமானி. 25வது குருமாசனியான கைலாய யாத்திரைக்கு செல்கின்ற பொழுது ஐயாற்று பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து இந்த பாடலை 11 முறை பாட வச்சு திரும்ப திரும்ப பாடி சென்று வரும் வரை எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிறந்த ஒரு வேண்டுகோளாக நமக்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லி திருவாசகத்தில் ஏதாவது திருமந்திரத்திலிருந்து ஒரு 2 பாடல்கள் இந்த புத்தகத்திலே இருக்கின்றது. பக்கம் 179. கனிமாக அடுத்த வகுப்பிலிருந்து பாடத்தொகுப்பு புதிதாக வரும் என்று எண்ணுகின்றேன். வர வேண்டும்.
ஆகவே ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழும்பற் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஒன்றில் இருந்து எட்டு வரை இதை எடுத்துக்கொண்டு எட்டோடு எட்டுன்னு அவங்க பாடல் எடுத்துக்கிட்டாங்க. எட்டு வரைக்கும் மிகச் சிறப்புடையது என்று சொல்லி எண்ண அலங்கார பாடல்கள் இவை. திருமுறையில் நிறைய ஒரு தொகுப்பே வந்திருக்கின்றது. எண்மிகு சொன்மாலை என்று ஒரு மலேசியாவுடைய ஒரு அன்பர், ஒரு நகரத்து பெருமகனார் மிக அற்புதமாக அதுக்கு வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்குணர்ந்தான், நின்றனன் மூன்றினுள், நான்குணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழும்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஒன்று அவன் தானே, ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்குணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழும்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. வென்றனன் ஆறு, விரிந்தனன் ஏழும்பர், சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும், கவன சடைமுடி தாமரையானே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின்
திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. புதிய பாடத்திட்டம் விரைவில் வருவென்று எண்ணி அடுத்து திருமுக பாசுரம். இது ஆரபி என்ற ராகத்திலே தான் பாடுவது வழக்கமாயிருக்கும். இந்த பாடத்தில் நடத்தியிருக்கணும்னு நினைக்கிறேன். கடிதம் எழுதுவது எப்படி என்பதை சிவபெருமான் நமக்கு உணர்த்தியவர். இப்போ கடிதம்லாம் விட எல்லாம் செல்போனில் வந்துடுச்சு. லெட்டர் எழுதிய பொழுது இப்படித்தான் எழுத வேண்டும் என்று முகமன் என்று சொல்லுவார்கள். அது திருமுக பாசுரம் என்பது முன்னே நம்முடைய பாடத்திட்டத்திலே அமைந்திருக்கின்றது என்கின்றேன். அது ஒரு முறை சிந்தித்து விடுவோம். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவர் சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருவ கொள்மூ படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையும் உதவி ஒளி திகழ். உரிமை பிழையாக அச்சிடப்பட்டிருக்கின்றது. பருவக்கொன்மு படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமை. 2-3 எழுத்தையும் திருத்தம் சொல்லும். உரிமையில் உரிமை. என்னிடம் நிறைய எனக்கு உரிமை உண்டு. உரிமையின் உரிமை ஒருமைன்னு இருக்குது, அச்சுப்பிழை. பருவ கொள்மு படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையில் உதவி ஒளி திகழ். குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமா உயிர்க்கும் சேரலம் காண்க பண்பால் யாழ்வையில் பாணபத்திரன் தன்போல் என்பன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனும் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இதற்கு உரிய ராகமாக ஆரபி என்ற இந்த ராகத்தில் தான் பாட வேண்டும் என்பது நமக்கு முறையாக வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இப்படி பல சிறப்புடைய சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்லி இந்த வகுப்பினை இந்த அளவோடு முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வான்கில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம். நாட்டவர்க்கும் இறைவா